மதுரையில் ஆலய பிரவேசம். அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் ஆலய பிரவேசம் நிகழ்த்திய அமரர் அ. வைத்தியநாத ஐயர் அவர்களின் 70வது ஆண்டு நினைவு கூட்டம். இடம் மதுரை பிரம்மஞான சபை. நாள் 23/2/2025. நேரம் காலை 10 மணி. தலைமையுரை பேராசிரியர் ஆர். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். வரவேற்புரை நடராஜன் அவர்கள், காந்தி மியூசியம். சிறப்புரை நிகழ்த்தியவர் HSS சீனிவாசன் அவர்கள். காந்தி சிலை பாரதி அவர்கள். நன்றியுரை சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சியின் துவக்கமாக காலை 10 மணிக்கு மதுரை காக்காத்தோப்பில் உள்ள பிரம்மஞான சபையில் அமரர் அ. வைத்தியநாத ஐயர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு அனைவரும் மலர்கள் தூவி நினைவு அஞ்சலி செலுத்தப்பட்டது. நீட் தேர்வு எழுதும் மாணவிக்கு தேர்வு எழுதுவதற்கு விலையுயர்ந்த புத்தகங்கள் வாங்க இயலாத நிலையில் புத்தகங்கள் வாங்கி கொடுத்து உதவி செய்யப்பட்டது. பொதுவாக ஜப்பான் ஏன் முன்னேறியது? 70 ஆண்டுகள் சீக்கிரம் இந்த உலகம் மறந்து விடுகிறது, எல்லோரையும் மறந்து விடுகிறது. ஆனால் 70 ஆண்டுகள் கழித்தும் ஒருவர் நினைவு கூறப்படுவதற்கு என்ன காரணம் என்று சொல்வதற்காக எனக்கு என்னன்னு இருக்கல. அதனால சமுதாயத்துல ஒரு அமைதி அப்படின்னா எழுதி நிற்கிறது. மறந்துடக்கூடாது. வரலாறு விட்டு சென்ற தடவைகளை மறக்காமல் இருப்பதற்கு ஒரே இது இந்த புத்தகம் தான். இந்த புத்தகத்தை விட்டு சாரமாக இன்னைக்கு அவரை பத்தி எல்லாரும் சொன்ன ஒரே விஷயம் ஆலய பிரவேசம். அப்படிதானே? நாம இப்ப எல்லாரும் நிமிர்ந்து உட்காரலாமா? சந்தோஷமா ஸ்மைல், பிராட் ஸ்மைலோட உட்காரலாமா? இடம் வந்து அவர் வாழ்ந்த வீட்டுக்கு அங்கே இருக்குது. இந்த கருக்கேற்றது என்ன திரும்ப திரும்ப என் நண்பர் கிருஷ்ணமூர்த்திக்கு சொல்லிட்டு என்னன்னா, ஏன் அந்த இடத்த காந்திகள் லண்டனில் இருக்கும்போது இந்த பிரம்மஞான சபையில் தொடங்கி மேடம் பிளாவட்ஸ்கி அம்மையாரை சென்று சந்திக்கிறார். சார் அவங்க பிளாவட்ஸ்கி அம்மையாருடைய கையெழுத்தை காமிச்சது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவர்கள் இந்த பிரம்மஞான சபையுடைய கிளை மதுரையில் தொடங்குவதற்கு ஒப்புதல் அளித்து ஒரு கடிதம் கொடுத்தார். தமிழ்நாட்டில் மறைக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட சோதப்பட்ட தியாகிகளை பற்றி எழுதுகிறார். ஒரு 40 வாரம் வந்துச்சு, 40 இஷ்யூ வந்துருக்கிறது. இன்றைக்கு அமரர் வைத்தியநாதையர் அவர்களுடைய சிறப்புகளை எல்லாம் முன்னால் பேசிய அறிஞர் பெருமக்கள் எல்லாம் மிக தெளிவுகளை எடுத்துச் சொன்னார்கள். வைத்தியநாதையர் அவர்களுடைய வாழ்க்கை என்பது புதுக்கோட்டையில் வைத்தியநாதையருடைய மனைவி அகிலாண்டத்தம்மா டிவிஎஸ் நிறுவனத்தினுடைய சுந்தரமையங்காருடைய புதல்வி மரியாதைக்குரிய காந்திய நிறுவனத்தை திண்டுக்கல்லில் உருவாக்கி கொடுத்தவர்கள்.
அவர்கள் இந்த மதுரையிலே பெண்களுக்கு போராடியவர்கள். தாயம்மாள் என்று சொல்லி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிற பொழுது தாயம்மாள் தெரு என்று ஒரு தெரு இருக்கிறது. அதுதான் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு செல்கிற பிரதான சாலை. அந்த தாயம்மாள், அவருடைய உறவினர் சீதாலட்சுமி அம்மா, அகிலாண்டத்தம்மா, இன்னும் பல்வேறு பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி அழுதான். பாரதி அழுதான். எனவே இந்த சுதந்திரம் என்பது இன்றைக்கு ஜனநாயகத்தில் கொடுக்கப்பட்டு 1975களில் நான் மதுரை கல்லூரி மாணவனாக இருந்து வெளியே அடியெடுத்து வைத்த பொழுது நானும் சிதம்பரம் முதலியார் மகன் ராமநாதனும் மதுரை தமிழ்ச்சங்க மாணவன் இருவரும் என்ன உடை போடுவது என்று முடிவெடுத்தோம். இருவரும் அன்றைக்கு இருந்த தலைவர் நெடுமாறனுடைய தாக்கத்தால் நெடுமாறனோடு இளைய பாசறையில் சார்ந்த பொழுது கதராடை அணிவது என்று முடிவெடுத்தோம். கதராடை அணிவது என்று 1975 எடுத்த முடிவு இன்று வரை இந்த கதரை தவிர என் உடலில் வேறு எந்த உடையும் போட்டதில்லை. கட்டமைப்பை கொண்டு வருவதற்கு 656 ராஜாக்கள் ஆன நாடு இந்த நாடு. சேத்தூருக்கு ஒரு ஜமீன், ராஜபாளையத்துக்கு ஒரு ஜமீன், மத்திய பிரதேசத்தில் குவாலியருக்கு ஒரு மகாராணி, இப்படி சேத்தூரில் ஆந்திராவில் ஒரு ராஜா என்று சொல்லி 656 ராஜாக்களான நாடு இந்த நாடு. இந்த 656 ராஜாக்களான நாட்டை ஒரு நாடாக உருவாக்கப்படுத்தி அந்த ஒரு நாட்டுக்கு தலைவராக அண்ணன் மகாத்மா காந்தி உருவெடுத்து இந்த மண்ணில் வந்திருக்கிறார் என்று சொன்னால் சாதாரண காரியம் இல்லை. சீராரும் தெய்வத் திருவருளாம் பூமி முதல் மாறாரி ஆண்ட பதியே பராபரமே. கண்ணார கண்டோர் கருப்பொருள் காணாமல் அருள் விண்ணூடிருந்த இன்ப வெற்பே பராபரமே.